அடுத்தபடியா இந்த கந்தபுராணத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், முக்கியமான விஷயம், முருகப்பெருமானும் சிவபெருமானும் வேறு வேறானவர் அல்ல, ரெண்டு பேரும் ஒருத்தர் தான். வழிபாட்டில் சிவ வழிபாடுன்னா லிங்கத்தை வைக்கிறோம், லிங்க மூர்த்தத்தில் சதாசிவ மூர்த்தத்தில் வழிபாடு பண்ணுறோம். முருக வழிபாடுன்னு சொன்னால் 6 முகமும் 12 கையும் வேலும் வச்சு வழிபாடு. இந்த வேறுபாடு தவிர ரெண்டுலேயும் வேறுபாடு இல்லை. சிவன் தான் முருகன், முருகன் தான் சிவன். இதை வற்புறுத்துவது தான் இந்த கந்தபுராணத்தினுடைய நோக்கம். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி வற்புறுத்த முடியுமோ அப்படி எப்படி வற்புறுத்துறார். தொடக்கத்திலேயே அப்படி பண்ணியிருக்கார். இது ஒன்றும் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு விஷயம், இதை யாரும் கருதுவதில்லை. நான் மட்டும் கந்தபுராணம் சொல்ற இடத்துல வற்புறுத்தி கொண்டிருக்கிறேன். அது என்னன்னு கேட்டா, உலகத்தில் நிகழ்கின்ற நிகழ்ச்சி எல்லாமே கண்ம பயன்க. அந்த கண்மம் 2 விதத்துல வருங்க. நாம் தவறு செய்வோம், அந்த தவற்றை தண்டிப்பதற்காக பெரியவர்கள் சாபம் கொடுப்பார்கள். அப்ப நாம் செய்தது பாவம், அது காரணமாக பெரியவர்கள் நமக்கு கொடுத்தது சாபம். இந்த ரெண்டும் தானுங்க நம்ம வாழ்க்கையில பயனாக வந்து கொண்டோம். ஆனா செய்த உடனே வராது. அந்த செய்த பாவம் அல்லது இட்ட சாபம் பயன் தருவதற்கு சில கருவிகள் தேவைப்படும். அந்த கருவிகள் தேவைப்படுற வரையிலும் அந்த பாவமும் சாபமும் அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ அந்த கருவிகள் எப்போ கூடுகிறதோ அப்பொழுது அந்த பயன் விளையும். இதை நாம் இந்த கந்தபுராணத்தில் வைத்து உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை கந்தபுராணத்தில் வைத்து உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கந்தபுராணத்தை பற்றிய முந்தின கதை கொஞ்சம் தெரியணும். கந்தபுராணத்தை பற்றிய முந்தின கதை கொஞ்சம் தெரியணும். முந்தின கதையில கந்தபுராணத்துல தேவாசுரத்தின் முதல்ல சொல்லிட்டேன். இப்ப தேவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அசுரர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அசுரர்களாலே தேவர்கள் துன்பப்படுகிறார்கள். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இது காரணமாக முன்னே என்ன நிகழ்ந்தது? தேவர்களுக்கு காரணம் என்னங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கந்தபுராணத்தில் எல்லாருமே அதை சுலபமா சொல்லிடுவாங்க. ஏன்னு கேட்டா, தட்ச யாகம் இதாங்க அடிப்படை. நான் உங்களுக்கு கூட தட்ச காண்டம் தான் முதல்ல நடத்த போறேன். நடத்துறது இல்லைங்க, சொல்றது தான். நீங்க புஸ்தகம் இருக்கிறவங்க புஸ்தகம் கொண்டு வாங்க, புஸ்தகம் இல்லாதவங்க சும்மாவே வாங்க. நான் அந்த படலத்தில் இருக்கிற கதை நிகழ்ச்சியை சொல்லிட்டு முக்கியமான பாடல்களை சொல்லி காட்டுவேன். அதுதான் நான் நடத்தக்கூடிய முறை. தட்ச காண்டத்துல தட்சன் சிவபெருமானை மதிக்காம ஒரு யாகம் செய்தான். அந்த யாகத்துல தேவர்கள்லாம் போய் கலந்து கொண்டார்கள், அந்தணர்கள் போய் கலந்து கொண்டார்கள். அந்த தட்ச யாகத்துக்கு போய் கலந்து கொண்டவர்களும் அந்தணர்கள் ஒழுங்கா இருந்தாங்க, நல்ல புத்தியோட இருந்தாங்க, நல்ல தத்துவ ஞானத்தோட இருந்தாங்க. அதுல போய் கலந்துகிட்ட பிறகு கெட்டு போனாங்க. அது ஒரு சாபத்தினால ததீசி முனிவர் சாபம் கொடுத்தார். நான் சொல்ற கோச்சிக்காதீங்க, இங்க யாராவது இருந்தாலும் கூட இருக்கலாம். புராணத்தை எடுத்துக்கொண்டா அதில் இருக்கிற விஷயத்த சொல்லித்தான் ஆகணும். அதை நாம எப்படி எடுத்துக்கொள்கிறோமா, விட்டுடுறோமா, பராமுகமா பண்றோமா அப்படிங்கிற சமாச்சாரமா வேற. என் மேல கோவப்படாதீங்க. இன்னைக்கு இருக்கிற புரோகித பிராமணர்கள்லாம் அவங்க தான். தட்ச யாகத்துல கலந்து கொண்டு அவி உண்டதனாலே ததீசி முனிவரால் சபிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு அந்த பிராமணர்கள்ல சைவ சித்தாந்த தத்துவத்தை ஒத்துக்கொண்டு சித்தாந்த சைவத்துக்கு வந்துவிட்டால் அவர்கள் மகா சைவர்கள் என்று போற்றப்படுவார்கள். ஆனா ரொம்ப குறைச்சலா ஒருத்தர் 2 பேருக்கு தான் அந்த பக்கம் வருமே தவிர எல்லாருக்கும் வர்றது இல்லைங்க. மற்றவங்களும் என்ன பண்ணுவாங்க, சிவபெருமானே மற்ற சாமியோட ஒரு சாமியை நினைச்சுவாங்க. ராமா ராமா, கோவிந்தா கோவிந்தா, சிவா சிவா எல்லாம் சொல்லுவாங்க. கேட்டா எல்லாம் ஒண்ணுதானுங்களே அப்படின்னுடுவாங்க. எல்லாம் ஒண்ணு இல்லைங்கிறது தான் நம்ம கொள்கை. அப்புறம் சிவாகமங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நான் முன்ன சொன்ன பாருங்க, வேதத்துடைய அநேக பாகங்கள் அதுல கிரியைகள், இல்லறத்தானுக்கு இந்த கிரியை உண்டு, துறவரத்தான் இந்த கிரியை உண்டு, அதெல்லாம் சடங்குகள்னு சொல்லுவோம். அவெல்லாம் ஸ்மிருதி நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றன. அறங்களும் அந்த கிரியைகளும் ஸ்மிருதி நூல்ல சொல்லப்பட்டிருக்கும்.
அதை பின்பற்றி அதுலேருந்து வந்தால் ஸ்மார்த்தர் அப்படிங்கிறது. ஸ்மிருதி வழி ஒழுகுபவர்கள் ஸ்மார்த்தர். ஸ்மார்த்த பிராமணர்னு சில பேர் சொல்லுவோம் இல்லை, அவங்க அதுலேருந்து வந்தவங்க தான். அவங்க அதை மட்டுமே படிச்சுக்கிட்டு, அதுவும் வாழ்க்கையில் ஜீவனத்துக்காக, மற்றவர்களுக்கு நன்மை விளையத்துக்காக அவங்க செய்யறதில்லை. அவர்களுக்கு அது ஒரு வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் ஜீவிக்கிறதுக்கு என்னென்னமோ தொழில் செய்கிறான்ல, அதை மாதிரி ஒரு தொழிலாக வைத்துக்கொண்டு அப்படி செய்து கொண்டு பிழைத்து போங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சாபம் கொடுத்தார். அதெல்லாம் நாம் பின்னால் தட்சியாகம் படிக்கிற பொழுது படிக்கலாம். தட்சியாகம் தான் முக்கியம் படித்தாகணும். ஏன்னா இதுக்கு அடிப்படையே அதுதான். கந்தபுராணம் நடத்துகிறவங்க எப்போவும் தட்சியாகம் நடத்திட்டு அப்புறம் தான் முன்னால் உற்பத்தி காண்டத்துக்கு வருவாங்க. தட்சகாண்டம் சொல்லிட்டு தான் உற்பத்தி காண்டத்துக்கு வருவாங்க, 6வது காண்டம். அதனால தட்சயாகத்தில் போய் கலந்து கொண்டதுனால தேவர்கள்லாம் சிவபெருமானை நிந்தித்த பாவத்துக்கு உண்டான, அது சிவாபராதம். அந்த சிவாபராதம் தண்டனையினால் தான் தீரும். அந்த தண்டனை அவளுக்கு வந்தது. சரி, சூரபதுமனுக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. எனவே இந்த சூரபதுமனை பற்றிய முந்தின கதை நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிந்தின கதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். பிந்தின கதையில சூரபதுமனை பற்றிய பிந்தின கதை நமக்கு தெரியும். தாரகன் சிங்கமுகன் இருக்காங்களா, அவங்கள பற்றி தெரியாது. அப்புறம் இதுல பிரபலமாகாத ஒரு பாத்திரம் ஒண்ணு உண்டுங்க. அந்த பாத்திரம் தான் அஜமுகி. இந்த 3 பேரோட தோன்றினவர் அஜமுகி. அவளுடைய முந்தின கதை என்ன, பின்னால் அவை என்ன ஆனா, இந்த விஷயங்கள்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா கந்தபுராணத்தினுடைய பிற்பகுதி உபதேச காண்டம்னு ஒண்ணு உண்டுங்க. அது கச்சிப சிவாச்சாரியார் அதை பாடலை. கச்சிப சிவாச்சாரியார் 6 காண்டத்தோடு நிறுத்திட்டார். நாமெல்லாம் கந்தபுராணம் 6 காண்டம் நாம் நினைச்சிட்டு இருக்கோம். கந்தபுராணம் 6 காண்டம் இல்லைங்க, 7 காண்டம். இந்த எல்லா இதிகாசத்துக்கும் அப்படி ஒரு சமாச்சாரம் உண்டுங்க. கம்பராமாயணத்துக்கு ஒரு உத்தரகாண்டம் உண்டு. அதே போல மகாபாரதத்துக்கு ஆதிபருவத்து ஆதிபருவம்னு ஒரு கதை ஒன்று உண்டு. அதே எனக்கு அந்த கதையெல்லாம் முன்னேருந்து தொடர்ச்சியா அந்த வினை தொடர்ச்சி அப்படி வந்து கொண்டிருக்கும். அதுபோல கந்தபுராணத்துக்கு 7வது காண்டமாக உபதேச காண்டம்னு ஒன்று உண்டு. வடமொழி ஸ்காந்தத்தில் அந்த 7 சேர்ந்தது தான். வடமொழி ஸ்காந்தம் என்பது உபதேச காண்டம் சேர்த்து தான் வச்சிருக்கிறாங்க. தட்சகாண்டத்தோட முடிச்சிடல. அதுல ஒரு அரசன், அவங்க நாடு பேர் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க. இப்போ அவனுக்கு 4 புதல்வர்கள். முதல்ல 2 புதல்வர்கள் இரட்டையர்கள். அடுத்தாப்புல 2 பேர் தனித்தனியா பிறந்தவங்க. முதல்ல பிறந்த 2 பேருக்கு சூரன் என்றும் பதுமன் என்றும் பேர். 3ஆவதா பிறந்தவனுக்கு சிங்கன்னு பேர். 4ஆவதா பிறந்தவனுக்கு தாரகன்னு பேர். இவர்கள் அந்த அரச குடும்பத்துக்கு உரிய முறையில கல்வி முதலின பயின்று சிறந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ பழைய காலத்து கல்வி முறை உங்களுக்கு தெரியும். உலகியல் கல்வியோடு சேர்த்து தத்துவ ஞான கல்வியும் சேர்த்து கொடுத்துருவோம். அப்படி தத்துவ ஞான கல்வியை சேர்த்து கொடுக்கிற பொழுது முதல்ல இருக்கிற 2 பேருக்கு அகத்திய முனிவர் சொல்றாருன்னு சொல்லியிருக்காங்க. முருகப்பெருமானுடைய பெருமைகளை எல்லாம் எடுத்து அவங்களுக்கு சொன்னாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நாம் எப்படியாவது முருகப்பெருமானுக்கு தொண்டு செய்ய வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. அவங்க மனசுல ஒரு உறுதி பண்ணிட்டாங்க. இந்த சூரன்கிறவன் நான் முருகப்பெருமானுக்கு வாகனமாக இருந்து சுமந்து கொண்டு அவர் போராட்டங்களுக்கெல்லாம் போவேன் அப்படின்னா, பதுமன்கிறவன் நான் கோழியாக இருந்து அவருடைய வெற்றியை எல்லாருக்கும் பரப்புவேன் அப்படின்னா. இப்போ மயில் சூரன், கோழி பதுமன், அது ஞாபகம் வச்சுங்க. சூரபதுமன் 2 பேர், சூரன் பதுமன்கிற 2 பேர் ஒரே உருவில் இருக்கிறாங்க. அவங்க முதல்ல பிறந்தது இரட்டையரா பிறந்தாங்க. பின்னால வந்து அவங்க ஒரே உருவில் இருந்தாங்க. அதுல மயிலா போகணும்னு நினைச்சவன் சூரன், அவன் தான் முதல் ஆள். கோழி கொடியாக போகணும்னு நினைச்சவன் 2வது பதுமன் அப்படின்ட்டு. அதான் பின்னால ஆனது. அப்புறம் இந்த சிங்கமுகன் தாரகன் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு 2 முனிவர்கள் வந்தாங்க. இல்ல சிங்கமுகனுக்கு ஒரு முனிவர் என்ன பண்ணாரு, சக்தியினுடைய அம்சத்துல காளின்னு ஒரு அம்சம் இருக்கு பாருங்க. காளினா கருப்பின்னு அர்த்தம். காலம்னா கருப்பு, கருநிறம் உடையவங்கள காளி அப்படின்னு சொல்லி சொல்றது. உமையுடைய நிறம் கௌரம், பொன்னிறம், அதான் கௌரின்னு பேர். கௌரிங்கிறது நிறத்தின் அடிப்படையில் வந்த பேர். காளி என்பது நிறத்தின் அடிப்படையில் வந்த பேர்.
அப்போ அந்த காளியினுடைய அம்சத்தை பற்றி அவர் விரிவாக சொன்னார். உடனே அவன் என்ன பண்ணான், நான் காளிக்கு வாகனமாக போக போறேன். நாலாவது ஒருத்தன்கான்ல அவனுக்கு சாஸ்தாவை பற்றி, சாஸ்தாங்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும், சிவபெருமானும் திருமாலும் கூடிய கூட்டத்தில் தோன்றியவர். அதான் இப்போ பிரபலமாக நடந்துட்டு இருக்குத சபரிமலை ஹரிஹர. அவர் சாஸ்தாவினுடைய பெருமையெல்லாம் எடுத்து சொன்னான். நான் சாஸ்தாவுக்கு வாகனமாக போவேன் அப்படின்னு. சாஸ்தாவுக்கு வாகனம் யானை. முருகப்பெருமானுக்கு யானை வாகனம் உண்டு. சங்க இலக்கியத்தில் முருகப்பெருமானுக்கு யானை தான் வாகனமாக பேசப்பட்டிருக்கிறது. மயிலும் பேசப்பட்டிருக்கிறது, அதனோடு யானை வாகனமும் பேசப்பட்டிருக்கிறது. சாஸ்தாவுக்கு யானை வாகனம். நான் யானை வாகனமாக அவரை சுமந்துகிட்டு இருப்பேன் அப்படின்னா. 2 பேரும் தவம் பண்ணிட்டு இருந்தாங்க கைலை மலையில். ஒரு பக்கத்தில் அவங்க தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள், இப்ப கதை சொல்றேன் உங்களுக்கு. தேவர்கள் எல்லாம் சிவபெருமானை வழிபட வேணும்னு அவங்க உலகத்துல இருந்து, பிரம்மாவுக்கு ஒரு உலகம் சத்திய உலகம், அவருக்கு வைகுந்தம், அப்படி இவருக்கு அமராவதி பட்டணம் தேவேந்திரனுக்கு, இவங்கெல்லாம் அவங்கவுங்க உலகத்தை விட்டு கைலை மலைக்கு சிவபெருமானை வழிபட வந்தாங்க. வாகனத்தில் வந்தாங்க. வாகனத்தில் வந்த பொழுது பிரம்மா இந்த கைலை மலை சாரல்ல அன்னவாகனத்தை விட்டுட்டு ஒரு கோயிலுக்கு போயிட்டார். திருமால் கருட வாகனத்தை இங்கே விட்டுட்டு கோயிலுக்கு போயிட்டார். அப்படியே அவங்கவுங்க வாகனத்தை விட்டு போயிட்டார். உள்ள முருகப்பெருமானும் ஒரு பக்கம் இருந்துட்டு இருக்கிறார். முருகப்பெருமானுக்கு முன்னமேயே மயிலும் சேவலும் உண்டு. வாகனமாகிய மயிலும் கொடியாகிய சேவலும் அந்த கைலமலை ஓரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. இந்த கருடன் அன்னம் இதெல்லாம் சும்மா இருந்துக்கப்படாதா? அது என்ன பண்ணுச்சு, இந்த மயில் கோழி இவங்ககிட்ட வந்து உங்க பதவிக்கு ஆபத்து வந்துட்டுருங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தது. எங்க பதவிக்கு என்ன ஆபத்து? முருகப்பெருமானத்தில் ரொம்ப பிரியமா இருக்கிறார், நாங்க அவர்கிட்ட ரொம்ப பக்தியா இருக்கிறோம், எங்களுக்கு என்ன ஆபத்து? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அங்க பாருங்க 4 பேர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து முருகப்பெருமானுக்கு மயிலாக ஆகணும்னு, கோழி கொடியாக ஆகணும்னு தவம் பண்றாங்க. அவங்களுக்கு பெருமான அருள் செய்தா உங்க வாகன பதவி போயிடும் இல்லை, உங்க கொடி பதவி போயிடும் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் என்னன்னு சொல்றது, கோல் மூட்டத்துக்கு தான் சொல்லணும், வேற என்ன சொல்றது. அது பண்ணிச்சிங்க. உடனே இந்த மயிலும் கோழியும் தவம் பண்றவங்க இருக்கிற இடத்துக்கு போச்சு. நீங்க யாரு, எதுக்காக தவம் பண்றீங்க அப்படின்னு விசாரணை பண்ணுச்சு. முருகப்பெருமான் மேலே எங்களுக்கு ரொம்ப பிரியம், அதனால அவருக்கு வாகனமாகணும், நான் கொடியாகணும் அப்படின்னு தவம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இருக்கிற பொழுது நீங்க எப்படி ஆகலாம் அப்படின்ட்டு சாபம் கொடுத்துட்டு இந்த மயிலும் கோழியும். என்ன சாபம் கொடுத்ததுன்னா, நீங்க இப்ப அரசகுமாரலா இருக்கீங்க, நீங்க போதங்களா போக கடவுள். அதே சமயத்துல நீங்க என்னவா ஆகணுங்க அந்த முகம் உங்களுக்கு வரும். இப்ப என்னாச்சு, சூரன் மயில் முகத்தோடு கூடிய போதமா இருக்கிறான், பதுமன் கோழி முகத்தோடு கூடிய போதமா இருக்கிறான், சிங்கன் சிங்க முகத்தோடு கூடிய போதமா இருக்கிறான், தாரகன் யானை முகத்தோடு கூடிய போதமா இருக்கிறான். அப்புறம் அந்த 4 போதங்களும் முருகப்பெருமாள் மயில் இடத்துல கோழி இடத்துல வந்து ரொம்ப வருந்தி, நாங்க உங்களுக்கு விரோதமா, இதுல இது விரோதமே கிடையாது, நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, இது ஒரு பதவிங்க. இந்த மயில் வாகனத்துக்கு இன்னொரு மயில் வாகனமா வந்துட்டுதானா இந்த மயில் சாவிச்ச பதவிக்கு போயிடும். அப்படிதான் அது போச்சு. அதே போல இந்த கோழி கொடிக்கு இன்னொரு கோழி வந்துட்டானா இந்த கொடியில இருக்கிற கோழி சாவிச்ச பதவிக்கு போயிடும். ஆக இவங்களுக்கு ஒன்றும் துன்பம் இல்லை. ஆனா ஒரு விஷயம் ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, நாம் பெரும்பாலும் முத்தி இன்பத்தை விட பக்தி இன்பத்தை தான் விரும்புவோம். அதனால்தான் நம்ம அடியார்களை பற்றி சொல்ற பொழுது, ஆமா உனக்கு வீடு பேர் கொடுக்குறோன்னு வேண்டாம் சாமி, எனக்கு வேண்டாம், ஏன்னா பக்தி பெருசு. நான் ஒண்ணு ஞாபகம் வச்சு கொள்ளுங்க, வீட்டு நிலையிலும் பக்தி உண்டு. அதான் நம்ம 11ஆம் சூத்திரம் சொல்லுவோம். அதாவது பக்தி இல்லைன்னு சொன்னா அந்த முத்தி இன்பம் மேலும் மேலும் கிளைத்து எழாது. இவன் பக்தி என்பது அந்த ஆர்வம் மிகுதுதான், அதுதான் பக்தின்னு பேர். அந்த ஆர்வம் மிக வேணும்னா பெருமான் செய்கிற உபகாரத்தை மனசுல கொள்ள வேண்டும். அதனால மேலும் மேலும் பக்தி செய்கிற பொழுது அந்த பக்தியினாலதான் சிவானந்தம் மேலும் மேலும் கிடைத்து எழுமே தவிர, அங்கே பக்தி இல்லை என்று சொன்னா சிவானந்தம் மேலும் மேலும் கிடைத்து எழுவதற்கு வழி இல்லை.
எப்போ போய் முற்றும் கிடையாது. வற்றாது முற்றாது அணிநிலைமை அப்படிதான் நம்ம திருக்கோவையார்ல பாடுறோம். ஆகையினால அங்கேயும் பக்தி உண்டு. அதனால இது எல்லாம் என்ன நினைச்சு வாகனமாக இருந்தாலும் நினைச்சு நம்ம தெரியல சபிச்சுட்டுது. அவங்களாம் வந்து ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டதுனால சரி சரி நீங்க இனி எங்களுக்கு விரோதி இல்லை, நண்பர்கள், ஆனா இதே உருவத்தோட எங்க கூடவே இருந்துகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதே உருவத்தோட நாங்க எவ்வளவு காலம் இருக்குதுங்க, எப்படியாவது நாங்க மயிலாகவும் கோழியாக ஆகணும், அது பெருமான் அருள் செய்வார், அன்னைக்கு ஆகலாம், அது வரைக்கும் நீங்க எங்க கூட இருங்கன்னு சொல்லிட்டு இப்போ கைலமலை அடிவாரத்துல முருகனுக்கு இயல்பாக இருந்த மயில் வாகனமும் கோழி கொடியும் கூட இந்த 4 பேரும் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நாள் நிகழ்ச்சி சொல்லிட்டேன். இப்படியே கொஞ்ச காலம் போச்சுங்க, அதான கதை. இப்படியே கொஞ்ச காலம் போச்சு. அப்புறம் ஒரு நாள் திரும்பவும் அதே மாதிரி தேவர்கள்லாம் வந்தாங்க. வாகனத்தை வழியில் நிறுத்திட்டு கோயிலுக்கு போயிட்டாங்க. அந்த சமயத்தில் இந்த கருடன், அன்னம், மற்ற தேவர்களுடைய வாகனங்கள்லாம் இந்த மயிலையும் கோழியையும் மதிக்காம கொஞ்சம் அவமதிப்பு உணர்வோட அப்படியே அலட்சியமா இருந்துட்டு. ஏன்னா இது முன்னாள் கலகம் ஊட்டி விட்டது. கலகம் ஊட்டின பிறகும் அது கலகம் வெற்றி பெறவில்லை, ஒரு பாதி தான் வெற்றி பெற்றது. சாபம் கொடுத்துருது, பூதம் ஆயிட்டுதுங்க. அந்த அரசவங்களாம் பூதம் ஆயிட்டார்கள். இப்படியே பக்கத்தில் வந்து இப்போ சினிமா உட்காந்துருக்காங்களா, என்ன இந்த மயிலும் கோழியும் அதெல்லாம் அடிச்சு வரணும்னு ஒன்றும் செய்யலை, கிடக்கு போ அப்படின்ட்டு இது கொஞ்சம் அலட்சியமாக இருந்துட்டு. அலட்சியமாக இருந்தது பற்றி மயிலும் கோழியும் பொருட்படுத்திக்கல. ஆனால் பக்கத்தில் இருந்த இந்த 4 பூதங்கள் பாருங்க, அதுகளுக்கு ரொம்ப கோபம். எப்பவுமே நம்ம ஒருத்தரை அலட்சியப்படுத்துறான்னா நாம் அதை பொருட்படுத்தாவிட்டாலும் கூட நமக்கு ரொம்ப வேண்டியவராக இருக்கும் சொல்லுவாங்க, நம்ம சார்பில் சண்டைக்கு போயிடுவார். அப்புறம் கடைசியில் அந்த சண்டையை நானும் தலைவலிக்கு போட்டுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அது மாதிரி வாழ்க்கையில் நிறைய அனுபவம் இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி கதை நல்லா இருக்குது இல்லை? இதுதான் புராணம். இது கதா காலம் பண்ணிட்டு விட்டிங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு இதையே எடுத்துட்டு இருப்பாரு. அதை கேட்டு கேட்டு நமக்கு பழகி போச்சு. நான் இந்த கதையை படிக்கிற போது அப்படிதான் நினைச்சுக்கிறது. சரி போகட்டும். இந்த பூதங்கள் அந்த தேவர்களுடைய வாகனங்கள் மேல சண்டைக்கு போய் துரத்திட்டு போய் அடிச்சு உதைச்சி துவம்சம் பண்ணி தூர தள்ளி விட்டு வந்துட்டு பழையபடிக்கு அது பாட்டு இங்கே இருந்துட்டு இருக்கு. இந்த தேவர்கள்லாம் சிவபெருமானை வழிபட்டுட்டு கேள்வி வந்தாங்க. அந்த வாகனத்தை காணும், எங்கே போச்சு வாகனம், எங்கே போச்சு வாகனம்னு கேட்டால் அப்புறம் மெல்லமா இந்த பூதங்கள்லாம் அடித்து உதச்சி துரத்திட்டுது. அதெல்லாம் போய் சின்னாபனமா சிறகு ஒடிஞ்சி கால் ஒடிஞ்சி அப்படி கிடக்குது அப்படின்னு தெரிஞ்சு தேடிட்டு போய் அந்த வாகனங்களுக்கு ஆறுதல் சொல்லி அப்படியே அழைச்சிட்டு வந்து முருகப்பெருமானத்தில் முறையிட்டாங்க. சாமி, நாங்கள் பெருமானை கும்பிடுறதுக்கு போனோம், உங்கள் மயிலும் கோழியும் கீழே இருந்தது, அதிக சார்பில் இந்த பூதங்கள் போய் இதெல்லாம் சண்டை போட்டு துரத்தி விட்டு வந்துட்டோம். முருகப்பெருமான் பார்த்தார், நீங்க என்னுடைய வாகனத்துக்கும் கொடிக்கும் சார்பாக சண்டை போட்டீங்க சரி, ஆனா என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லை சாமி, உங்க வாகனத்தையும் கொடியும் இந்த வாகனங்கள்லாம் அவமதிக்குது, அது எங்களுக்கு பொறுக்கல. ஒண்ணு நீங்க கேட்கறீங்களா, இல்லாட்டா அதான் நாம செய்வோம், நீங்க கேட்கறீங்களா இல்ல நான் கேட்கட்டுமா அப்படின்னு நீங்க வந்து என்கிட்ட சொல்லிட்டு என்னுடைய அனுமதியோடு தான் நீங்க சண்டை போட்டிருக்கணும். என்னுடைய அனுமதி இல்லாம நீங்க பாட்டில் ஏன் சண்டைக்கு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமான் கோபம் கொண்டு, அப்ப நீங்கெல்லாம் அசுரர்களாக பிறப்பீர்கள், அசுரர்களாக பிறப்பீர்கள் சாபம் கொடுத்தார். இப்ப 2 சாபம் உங்களுக்கு வந்துடுது. முதல்ல ராஜாவா இருந்தான், பூதமாக ஆனான், இனிமே அசுரர்களாக ஆக போறோம், அசுரர்களாக ஆவீர்கள் அப்படின்னு சொன்னான். அப்ப ரொம்ப வரிஞ்சு, நாங்க உங்களுக்கு வாகனமாகவும் கொடியாகவும் ஆகணுங்கிறதுக்காகத்தான் நாங்க தவம் இருந்தோம், அதுல இப்ப பூதமாக ஆயிட்டோம், திரும்பவும் நீங்க எங்களை அசுரர்களாக வேற ஆக்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவையெல்லாம் வருந்தினேன். இல்லை, நீங்க அசுரர்களாக ஆன பொழுது நாமே வந்து உங்களை வதம் செய்து உங்களுக்கு பழைய உருவத்தை கொடுப்போம், அப்பொழுது நீங்கள் விரும்பினபடி எனக்கு மயிலும் ஆகலாம். அவங்க 2 பேரும் சிங்கமாகவும் யானையாகவும் இருந்து காளிக்கும் சாஸ்தாவுக்கும் வாகனமாக ஆகலாம். இவங்க தானுங்க சூரபதுமன், சிங்கமுகன், தாரகன் வந்து பிறந்தார். இப்போ இவர்களுக்கு சாப விடுதலை கொடுக்கணும். சாப விடுதலை கொடுக்கணும்னா இவர்களுடைய வதம் செய்யணும். வதம் செய்வது ஒரு காரணம் வேணும் இல்ல?
அப்ப தேவர்களுக்கும் இவர்களுக்கும் பகை உண்டாகும். தேவர்களுக்கும் இவர்களுக்கும் பகை உண்டாவதற்கு நெருப்பு முன்னமே வச்சாச்சு. எங்க அந்த வாகனமா இருந்தது பாருங்க, பூதமா இருந்த பொழுதே வச்சாச்சு. அப்பவே அதுக்கு தேவர்களுடைய வாகனத்தின் மேல ஒரு கோபம் வந்துட்டுது. அந்த கோபம் தான் சூரபதுமநாதிகளுக்கு கூடவே இருந்து அசுரராக ஆன பொழுது தேவர்களுக்கு மேல பகை கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அப்ப இந்த கந்த புராணம் என்ன செய்கிறதுன்னு கேட்டா, இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், இவர்கள் என்ன பாவம் செய்தார்கள், இதுக்கு என்ன சாபம் கிடைச்சது, இதுக்கு என்ன சாபம் கிடைச்சது, இந்த சாபம் எவ்வாறு அனுபவிக்கப்படுகிறது, இந்த சாப பயன் எவ்வாறு அனுபவத்துக்கு வருகிறது. இப்ப இதை நாம எங்க கொண்டு போய் முடிக்கணும்னு கேட்டா, சைவ சித்தாந்தத்துல கண்ம பயன்னு சொல்றோம். கண்ம பயன் என்பதுல இப்ப நாம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இதுதான் நாம செய்த கண்மம்னு இல்லைங்க. நாம செய்த கண்மம் எவ்வளவோ இருக்குது. அதுக்குதான் ஒரு மூட்டையை கட்டி வச்சிருக்கு, சஞ்சிதம்னு பேர். சஞ்சிதம் அப்படிங்கிறதுக்கு பைய மூட்டை அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்றது உண்டு. இன்னொரு அர்த்தம், அந்த சஞ்சிதத்திலிருந்து சித் அப்படிங்கிற சஞ்சிதம்னு வந்ததுன்னு சொல்லி பக்குவப்பட்டது, சித்தப்படுத்தப்பட்டது, அனுபவிப்பதற்கு தயார்படுத்தப்பட்டது எதுவோ அதை தான் இப்ப நாம எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறோம். அப்ப சஞ்சிதம்னா நிறைய இருக்குது அப்படின்னு தெரியும். ஏன் அதுல கொஞ்சம் மட்டும்தான் நாம எடுத்துக்கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டா, அதை அனுபவிப்பதற்குரிய கருவிகள் தான் இப்ப கூடி இருக்குது. அந்த கருவிகளை கூட்டி அதுக்குண்டான கண்ம பயனை மட்டும் அனுபவத்துக்கு இறைவன் கொடுப்பார். அப்ப இன்னும் மிச்சம் ஏன் நிறைய இருக்குது அப்படின்னு கேட்டா, அதுக்கு அனுபவிப்பதற்குரிய கருவிகள் இன்னும் உருவாகவில்லை. பெருமான் உருவாக்குவார். உருவாக்கி அங்க நம்ம பிறக்க வைத்து அந்த கண்ம பயனை அனுபவிப்பார். இப்போ நாம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, நாம ஒரு நல்ல வேலை செய்யணும். சஞ்சிதத்துல என்னென்ன இருக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. அதை அனுபவிப்பதற்கு கருவிகள் எது எது எங்கெங்க தோன்றும் தெரியாது. நாம எங்கெங்க போய் அனுபவிக்கணும் தெரியாது. அதனால நாம செய்ய வேண்டியது ஒண்ணு, அந்த சஞ்சிதத்தை இல்லாம பண்ணணும் தான் நாம் செய்ய வேண்டியது. சஞ்சிதத்தை இல்லாம பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டா, முறையா தீட்சை வாங்கிக்க வேண்டியதுதான். தீட்சையில முதல்ல நடக்கிறது சஞ்சித கண்மத்தினுடைய அழிவு. ரெண்டாவதா நடக்கிறது, அவர் சிவாச்சாரம்னு ஒரு ஒழுக்க நெறிகளை கற்றுக் கொடுப்பார். அதுக்கு சைவ ஆச்சாரம்னு பேர். அந்த சைவ ஆச்சாரத்தின்படி நிக்க வேணும். நின்னா ஆகாமியம் வராது. அப்ப சஞ்சிதத்தையும் அழிக்க பண்ணிக்கணும், ஆகாமியம் உருவாகாம பண்ணிக்கணும். ஆகாமியம் உருவாகாம பண்ணிக்கொள்ள வேணும்னா சைவ ஆச்சாரத்திலே ஆச்சாரியன் உபதேசித்தபடி நிற்க வேண்டும். இல்லாவிட்டா நல்ல பக்தி நெறியில நிக்க வேணும். பக்தி நெறியில நின்றாலும் கண்மை ஏறாதுங்க. சைவ ஒழுக்க நெறி, அப்ப ரெண்டு நெறி இருக்குது. ஒழுக்க நெறின்னு ஒண்ணு உண்டு, பக்தி நெறின்னு ஒண்ணு உண்டு. பக்தி நெறி ரொம்ப எளிதுன்னு நீங்க நினைச்சிடாதீங்க, அது ரொம்ப அரிது. ஒழுக்க நெறியும் அரிது. சில பேருக்கு பக்தி நெறி கைகூடும், சில பேருக்கு ஒழுக்க நெறி கைகூடும். மாணிக்கவாசக பெருமான் இறைவனிடத்துல எனக்கு முத்தி அடைய வேணும், அதுக்கு வழி தெரியல அப்படின்னாரு. நான் உனக்கு வழி சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, என்ன வழி? பக்தி நெறி தான் சொல்லி கொடுக்குறேன். ஆமா, முத்தி நெறி அறியாத முற்கருட முயல்வானே பக்தி நெறி அறிவித்து. இவருக்கு எது தெரியலையோ அதுதானே சொல்லி கொடுக்கணும். முத்தி நெறி அறியாம தானே இவர் திருந்தாரு. அப்ப முத்தி நெறி தான் சொல்லி கொடுக்கணும். ஆண்டவன் பக்தி நெறி சொல்லி கொடுத்துக்கிறார். அப்ப முக்தி நெறி பக்தி நெறி ரெண்டும் ஒண்ணுதான். பக்தியும் முத்திக்கு ஒரு நெறி. முத்தி நெறி என்பது முக்திக்கு நெறி, அதை கூவிரிச்சுக்கணும். பக்தி நெறி என்பது பக்தியாகிய நெறி. அப்ப முத்திக்கு உரிய நெறியில பக்தியாகிய நெறி ஒண்ணு இருக்குது. அப்ப இன்னொரு நெறி என்ன? ஞான நெறி. இன்னொரு நெறி என்ன? ஒழுக்க நெறி. ஞான நெறியில நின்றா ஒழுக்கம் தானே வரும். அப்போ ஞான நெறி என்றும் பக்தி நெறி என்றும் ரெண்டா பிரிச்சுக்கணும். அதனால நாம செய்ய வேண்டியது, இப்ப இந்த கந்தபுராண கதையினுடைய தொடர்ச்சி, இன்னும் ஒரு தொடர்ச்சி நான் உங்களுக்கு சொல்லணும். காசிவ முனிவர் இருக்கிறார். தேவர்களசர்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது தெரிய வரும். அதுவும் பழைய கதைங்க. இது எல்லாம் அந்த உபதேச காண்டத்தில் இருக்குதுங்க. ஆனா உபதேச காண்டத்தை தான் யாரும் படிக்கிறது இல்லை. உபதேச காண்டத்துல நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்ப பழக்கத்துல இல்லாம போச்சு. பார்க்கலாம். ஆச்சாரியனை அணுகி தீட்சை பெற்றா இந்த கண்மங்கள் எல்லாம் பக்குவப்பட்டு பயனுக்கு வராம தடுத்து விடலாம். ஒரு விஷயம் முடிஞ்சு போச்சு. ஆச்சாரியன் கற்பித்த ஞான நெறியிலையோ ஒழுக்க நெறியிலையோ அல்லது பக்தி நெறியிலையோ நின்றால் ஆகாமியம் ஏறாது. மிச்சம் இருக்கிறது பிராரத்தம். இதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா இது தயார் பண்ணப்பட்டு விட்டது. அதுக்கு அனுபவிக்கக்கூடிய உடம்பு முதலிய கருவிகளையும் கொடுத்தாயிற்று. எனவே இது ரெண்டையும் சமப்படுத்தணும்.
அந்த கர்ம பயனும் அதை அனுபவிக்கிற கருவிகளுமாக இணைந்து அதை அனுபவித்து தான் தீர்க்கணும். அனுபவிக்கிற பொழுது ஒன்னே ஒன்று ஆறாமையை ஏறாமல் அனுபவித்துக் கொள்ள வேண்டும். அதை தானுங்க நம்ம கந்தபுராணத்தில் 2வது விஷயமா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல் விஷயம் வெளிப்படையான விஷயம், எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம். சிவபெருமானும் முருகப்பெருமானும் ஒருவரே. சிவபெருமான் வேற, முருகப்பெருமான் வேற இல்லை. முருகப்பெருமானுடைய வழிபாடு சிவ வழிபாடு தான் அப்படிங்கிறது ஒன்று. இது புராணம் முழுவதும் சொல்லப்படுகிறது. புராணத்தில் புராணம் காப்பியம், காப்பியம் என்பது பழைய காலத்தில் காப்பியம் பேர், பிற்காலத்தில் புராணம் பேருங்க, அவ்வளோதானுங்க. காப்பியமும் பழைய கதைகளை பற்றி தான் செய்யப்பட்டது. ஒரே ஒரு காப்பியம் தானுங்க அன்னைக்கு நடந்த கதையை பற்றி செய்யப்பட்டது, சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துக்கு முந்தின இது கிடையாது. ஆனால் அங்கேயும் இந்த கோவலன் கண்ணகிக்கு முற்பிறப்பு வரலாறு சொல்லப்பட்டு விடுகிறது. அதை பெருசாக காட்டலை. நம்ம மணிமேகலையிலையும் அப்படித்தானுங்க. மணிமேகலைக்கு முற்பிறப்பு வரலாறு நிறைய உண்டு. அதனால காப்பியம் என்று சொன்னாலே பழைய கதையை எடுத்துக்கொண்டு அன்றைக்கு நிகழ்கின்ற நிகழ்ச்சிகளையும் சேர்த்து அதை கொஞ்சம் பெருசுபடுத்தி ஒரு சிறந்த இலக்கியமாக கற்பனை வளம், வர்ணனை, அணிநலம் முதலையெல்லாம் சேர்த்து பாடுறது. அதே தானுங்க பின்னால புராணம்ங்கிற பெயரால் சொல்லப்பட்டது. புராணம் என்று சொன்னாலும் பழைய கதைகளின் அடிப்படையிலே பாடிய நூல் அப்படின்னு. பிராணம் அப்படின்னு சொன்னால பிராணன்னு இறைவனுக்கே பேர். நாம சொல்ல பழையவன் அப்படின்னு சொல்லுவோம், பழையோன். பழையோள் அப்படின்னு பேர் உமையம்மைக்கு. பழையோள் என்று சொன்னா கொற்றவைன்னு சொல்லுவாங்க. கொற்றவை என்பது உமையம்மை வித்தியாசம் இல்லையே. போர் மேல் சொல்லுகிற பொழுது கொற்றவை என்று சொல்லுகிறோம், சும்மா இருக்கிற பொழுது உமை சக்தி அப்படின்னு சொல்றோம். அவளுக்கும் பழையோள்னு பேர். இப்போ திருமுறாவில் இளையணி சிறப்பின் பழையோள் குழவி அப்படின்னு சொல்லி பாடியிருக்கோம். அதனால பிராணம் என்ற சொல்லுக்கு பழையது அப்படின்னு அர்த்தம். அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுவாங்க. புறா நவ 2 சொல் சேர்ந்து பிராணம் வந்தது அப்படின்னு சொல்லி. புறா என்பது முன்னேன்னு அர்த்தம், நவ என்று சொன்னா புதிது அப்படின்னு அர்த்தம். இதுல சொல்லப்படுகிற கதை மிக முற்பட்ட கதையா இருந்தாலும் காலந்தோறும் புதிய புதிய கதை போலவே அறிந்து அனுபவிக்கப்படுவது. அதனால புறா அபி அபினா மேலும் அர்த்தம், நவ இதி புராணம் அப்படின்னு புராணம்ங்கிற சொல்லுக்கு அர்த்தம் சொல்லுவாங்க. பழையதா இருந்தாலும் அதன் மேலும் அவ்வப்பொழுது புதியது போல அறிந்து அனுபவித்து மகிழக்கூடிய கதை, அதுக்கு தான் புராணம் அப்படின்னு. அந்த கதையை அந்த மகிழ்வதற்குரிய வகையிலே சொல்லுகின்ற இலக்கியத்தை நாம காப்பியம் என்று சொல்லுகிறோம். காப்பியம்னா கவியால் செய்யப்பட்டதுன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லைங்க. கவியால் செய்யப்பட்டதெல்லாம் காப்பியம்தான். அதனால புராணம்னு நாம இப்ப பேர் வச்சுட்டோமே தவிர, பழைய காலத்துல சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிந்தாமணி முதலிய காப்பியங்களுக்கு என்ன மதிப்பு உண்டோ அவ்வளவு மதிப்பு இந்த புராணத்துக்கு உண்டு. இன்னும் கேட்டா அந்த காப்பியங்களில் இல்லாத வர்ணனைகள், அணிநலன்கள் மிக அதிகமா இந்த புராணங்கள்ல உண்டு. ஆகையினால இது புராண இலக்கியம் தானே அப்படின்னு நாம கொஞ்சம் எளிமையா தள்ளிவிட முடியாது. சரி, அப்போ இந்த புராணத்துக்கு இன்னொரு கருத்து என்ன, மறைமுகமா இருந்து கொண்டிருக்கிற கருத்து என்னன்னு கேட்டா, ஒரு ஆன்மாவுக்கு அது செய்கின்ற பாவத்தினாலோ அது காரணமா அது பெற்ற சாபத்தினாலோ வந்த வினையை அனுபவிக்கிற முறை எவ்வாறு, அனுபவித்து மீண்டும் திருவடி அடைகின்ற முறை எவ்வாறு அப்படிங்கிற விஷயத்தை கருப்பொருளாக கொண்டு இந்த கந்தபுராணம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத நாம மனசுல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியா இன்னொரு முற்பிறப்பு வரலாறு சொல்ல வேணும். இந்த தேவர்கள் அசுரர்கள் இந்த 2 பேர் எப்படி வந்தாங்க, இந்த 2 பேருக்கும் பகை எப்படி வந்தது அப்படிங்கிற விஷயம் அது ஒண்ணு வரணும். அது என்னன்னு கேட்டா, காசிபன் இதான் எந்த பிராணத்தாலும் இவன் தானுங்க முதல்ல இருப்பான். இவனுடைய புதல்வர்களாக தான் எல்லாரும் வருவார்கள். காசிபன் ஒருத்தன், அவனுக்கு 2 மனைவியர்கள், திதின்னு ஒருத்தி, அதிதி அப்படின்னு ஒருத்தி. திதி என்பவரிடத்துல பிறந்தவர்கள்லாம் கொஞ்சம் கொடுமையான குணம் உள்ளவர்களாக, அவளதான் தைத்தியர்னு சொல்றது. அசுரர்களுக்கு தைத்தியர்னு ஒரு பேர். திதி என்பவரிடத்துல பிறந்ததுனால தைத்தியன் அப்படின்னு பேர். அப்புறம் அதிதி என்பவரிடத்திலே பிறந்தவர்களாம் தேவர்கள்னு பேர். அவர்களுடைய குணம் வேற. எனவே 2 பேருக்கும் சண்டை வரும். ஒரு காலத்துல தேவர்கள் எல்லாம், அதாவது அதிதியினுடைய புதல்வர்கள்லாம் திதியினுடைய புதல்வர்களாகிய அசுரர்களை அடித்து உதைத்து நொறுக்கி ஒடுக்கி விட்டார்கள். அதனால
அந்த திதிக்கு ரொம்ப கோபம் உண்டு. அவ என்ன சபதம் பண்ணிக்கிட்டு விழுந்து செத்து போனான். அவதான் பின்னால அசுர குலத்துக்கு மூலமாக மாயை என்ற பெயருடையவளாக தோன்றினான். அவளைத்தான் அசுரேந்திரன் காசிவனிடத்தில் அனுப்பிச்சு புதல்வரை பெற்று வருமாறு அனுப்பினான். அவள் காசிவனை மாயை என்ற பெயரால மயக்கி ஒரு அழகான பெண்ணாக சென்று ஒரு பெரிய நந்தவனம் முதலியவற்றெல்லாம் உருவாக்கி அந்த இடத்துல இருந்து கொண்டு தவத்தில் முயன்று கொண்டிருந்த காசிவனுக்கு மோகத்தை உருவாக்கி இவன் சொல்றபடியெல்லாம் அவனை மாற வச்சு சூரபதுமன், சிங்கமுகன், தாரகன், அஜமுகி இவர்களெல்லாம் பெற்றான். இதுதான் இவர்களுக்கும் சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகை வருவதற்கும் காரணமாயிற்று. இந்த பகைக்கு 2 இடத்துல நமக்கு மூலம் வச்சிருக்கிறாங்க. ஒரு இடம் திதி என்பவருடைய கதை, இன்னொரு இடம் இந்த வாகனங்கள் போட்டுக்கொண்ட சண்டை. இப்படி பழைய கதைகளை அடிப்படையாக வைத்துக்கொண்டு இந்த கதை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஒரு ஆன்மாவுக்கு கண்ம அனுபவம் எவ்வாறு வரும்? இன்னொரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். தேவர்களாக இருந்தாலும் சரி, அசுரர்களாக இருந்தாலும் சரி, சிவபெருமானை வழிபட்டுத்தான் வரம் பெற வேண்டும். மீண்டும் அவர்கள் சிவபெருமானை வழிபட்டுத்தான் முத்தி அடைய வேண்டும். அவங்க அசுரர்களாக மாறிவிட்டாலும் கூட கடைசியில என்ன பண்ணுகிறார்கள் கேட்டா சிவபெருமானை வழிபட்டு முத்தி அடைகிறார்கள். அது எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா இந்த மாயையினுடைய பிற்பகுதி வரலாறு. சூரபதுமன் தேவர்களோடு போர் செய்கிறான். இந்த பக்கம் முருகப்பெருமான் தேவர்களுடைய சைன்யத்துக்கு தலைமை தாங்கி நிற்கிறார். இந்த போர் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்க சூரபதுமனுக்கு தோல்வி நிச்சயம் என்பது மாயைக்கு தெரிந்து விடுகிறது. சூரபதுமன் சொன்னா அவன் கேட்கல. அவன் அங்க திரும்பவும் அந்த ஸ்ரீசைலம் மலையில போய் தங்கிட்டான், தவம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த அஜமுகின்னு ஒருத்தி, இவன் கூட பிறந்தவன். அவளை போர் முடிஞ்ச பிறகு நீ அங்க வந்து சேர்ந்துருன்னு சொல்லிட்டான். இவ்வளவு அங்க போயிட்டான். அங்க நீ இனிமே என்ன பண்ண போற? அதுக்கு மேல இருக்கிற கதைகள் கொஞ்சம் இருக்குது, அதை நான் சந்தர்ப்பம் பொழுது அங்கங்க கொஞ்சம் சொல்லிக்கிறேன். ஒரே நாள்ல கதை சொல்லிட்டு போண்டான். நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டான். நான் இனி கைலை மலைக்கு சென்று உமையம்மைக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்து அவளுடைய திருவருளாலே முத்தி அடைய போகிறேன், சாயுச்சம் பெற போகிறேன் அப்படின்னு சொன்னான். அப்ப என்ன தெரியுதுன்னு கேட்டா அசுரர்களா இருந்தாலும் சிவபெருமானை வழிபட்டுத்தான் வரம் முதலியன பெற வேண்டும். மீண்டும் அவர்கள் சிவபெருமானை வழிபட்டு முத்தி அடைகிறார். அதாவது அசுரர்கள் அசுரர்களாகவே இருந்து விடுவதில்லை. சைவ சித்தாந்தத்துல ஒரு கொள்கை, நீ எங்க தொட்டாலும் சைவ சித்தாந்தத்தை பிடிச்சுதான் ஆகணும். சைவ சித்தாந்த ஒரு கொள்கை, ஆன்மாவுக்கு ஆணவத்தினுடைய வலிமை எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் பெருமான் இவன் ரொம்ப ஆணவ வலி பிடிச்சவன், இவனை திருத்தவே முடியாது, நீ இப்படியே காட்டலான்னு விட்ட மாட்டான். திரும்ப 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 பிறவிகளை கொடுத்து 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 அவனுக்கு ஞானத்தை தோற்றுவித்து ஏதாவது ஒரு காலத்துல முத்தி அடையும் செய்வான். அப்படி முத்தி அடைகிற பொழுது அது வரைக்கும் அவனுக்கு தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த ஆணவமும் எதுவும் பண்ணாம அங்க அடங்கி திருவடியில் இருந்து கொண்டிருக்கும். இதான் சைவ சித்தாந்தம். இப்ப நாம இங்க என்ன பார்க்கிறோம்? அசுரருடைய தோற்றத்துக்கு மூலமாக இருக்கின்ற மாயையும் கூட கடைசியில சிவபெருமானை வழிபட்டு உமையம்மையை வழிபட்டு சிவபெருமானை வழிபட்டு நற்கதி அடைந்தார்கள் அப்படின்னு சொன்னா, எவ்வளவு கொடியவர்களா இருந்தாலும் கடைசியில சிவபெருமானிடத்திலே திருவருளுக்கு வந்துதான் சேர வேண்டும். அவர்களுக்கும் பெருமான் திருவருள் செய்வார் அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்கு பாருங்க. அதுவும் நாம் இந்த கந்தபுராணத்தில் தெரிஞ்சுக்கணும். இப்போ 2 விஷயம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். சிவபெருமானும் முருகப்பெருமானும் வேறு இல்லைன்னு ஒன்று. கண்ம அனுபவம் எவ்வாறு ஆன்மாவுக்கு வருகிறது, அது இந்த கந்தபுராணத்திலிருந்து எப்படி நாம் தெரிந்து கொள்கிறோம்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேலே அசுரராக இருந்தாலும் தேவர்களாக இருந்தாலும் பெருமானை வழிபட்டுத்தான் முத்தி அடைய வேண்டும், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு மேலே